ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு jeevethaas Agam. இன்றைக்கி வீடியோவில் ரொம்பவே ஹெல்த்தியான ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி தாங்க எப்படி செய்யலான்னு பார்க்க போகிறோம். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு கடாயை ஸ்டவ்வில் வச்சுருக்கேங்க. கடாய் நல்லா சூடானதும் நான் ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்கேங்க. எண்ணெய் நல்லா சூடானதும் நான் ஒரு பெரிய வெங்காயம் இது போல் கட் பண்ணி சேர்த்துருக்கேங்க. லைட்டாக வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயம் பாதி அளவு வதங்கினதும் இது கூடவே நான் 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துருக்கேங்க. இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துட்டு நல்லா பச்சை வாசனை போகும் வரை நல்லா வதக்கிக்கலாம். அது பிறகு நான் ஒரு பெரிய உருளைக்கிழங்கு நல்லா தோல் சீவிட்டு நான் துருவி வச்சுருக்கேங்க. அதையும் நம்ம சேர்த்துக்கலாம். இது கூடவே 2 கேரட் இது மாதிரி தோல் எடுத்துகிட்டு துருவி வச்சுருக்காங்க, அதையும் சேர்த்துக்கலாம். அதை சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க. கொஞ்சம் அந்த பச்சை வாசனை போகும் வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ நல்லா வதங்கிடுச்சு. இப்போது கொஞ்சம் கொத்தமல்லி, கொஞ்சம் கருவேப்பிலை நல்லா கட் பண்ணி சேர்த்துருக்காங்க, அதையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கலந்து விட்டுக்கலாம். இப்போது அதுக்கு தேவையான அளவு நம்ம உப்பு சேர்த்துக்கலாங்க. உப்புலாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சுங்க. இப்போது நான் 1 ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துருக்கேன். 1/2 ஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துக்கலாம். ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். இப்போ ஸ்டவ்வை மீடியமான ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா கலந்து விட்டுக்கலாம். ஏன்னா நம்ம தண்ணி சேர்க்காம தான் நம்ம மிக்ஸ் பண்ணி கலந்து விடணும். நல்லா மிக்ஸ் பண்ணி கலந்து விட்டாச்சுங்க. இப்போது 1 கப் அளவுக்கு நான் கோதுமை மாவு சேர்த்துக்கிறேங்க. அதை சேர்த்தாச்சு. இப்போது 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் கார்ன்ஃப்ளவர் சேர்த்துக்கிறேன். நீங்கள் அரிசி மாவும் சேர்த்துக்கலாம் கார்ன்ஃப்ளவருக்கு பதில். அதை சேர்த்துட்டு நல்லா ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா கலந்து விடலாம். இப்போது நம்ம மீடியமான ஃப்ளேமில் வச்சு நம்ம மிக்ஸ் பண்ணி கலந்து விடணும். நம்ம தண்ணி சேர்க்கக்கூடாதுங்க. தண்ணி சேர்க்காமல் நல்லா கலந்து விடலாம். இப்போ நல்லா ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா வறுத்து விட்டாச்சுங்க. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போது நான் வேறொரு பாத்திரத்தில் மாற்றிட்டு நல்லா ஆற வச்சுக்க போகிறேங்க. இப்போ நல்லாவே ஆறிடுச்சுங்க. இப்போது நம்ம தண்ணி சேர்க்காமல் நல்லா பிசைஞ்சிக்கலாம். சப்பாத்தி மாவும் நல்லா பிசைவோம்ல, அதே மாதிரி நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாங்க. இப்போ நமக்கு நல்லா ரெடி ஆகிடுச்சுங்க. இப்போ கையில் ஒட்டாமல் இருக்கிறதுக்காக நான் லைட்டாக எண்ணெய் தடவிருக்கேங்க. அது எண்ணெய் தடவிட்டு கொஞ்சமாக மாவு எடுத்து நமக்கு பிடிச்ச ஷேப்பில் நம்ம உருட்டிக்கலாம். சின்ன சின்ன உருண்டையாகவும் பிடிச்சிக்கலாம். நமக்கு எது மாதிரி வேணுமோ அது மாதிரி நம்ம நல்லா உருட்டி எடுத்துக்கலாங்க. நான் இதே மாதிரி சைஸில் நான் தேய்ச்சி எடுத்துருக்கேங்க. இதே போல் நம்ம எல்லா மாவையுமே நம்ம தேய்ச்சி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நம்ம எல்லா மாவையுமே இதே போல் நம்ம உருட்டி வச்சுருக்கோம். இப்போது எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுக்க வேண்டியதாங்க. இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு கடாயை வச்சுருக்காங்க. நான் அதில் தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துருக்கேங்க. எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. இப்போ நம்ம மீடியமான ஃப்ளேமில் வச்சு நம்ம பொரிச்சு எடுக்கணும். ஹை ஃப்ளேமில் வச்சோன்னா நமக்கு சீக்கிரமாக செவந்து வந்துடுங்க, உள்ளே வேகாமல் இருக்கும். அதனால் நம்ம மீடியமான ஃப்ளேமில் வச்சு நல்லா பொரிச்சு எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம சேர்த்துக்கலாங்க. இப்போ நம்ம எல்லாமே சேர்த்தாச்சு. இப்போ ஓரளவு நல்லா பாதி அளவு நல்லா வெந்து வந்திருக்குங்க. இப்போ நம்ம திருப்பி போட்டுக்கலாம். இதே போல் நம்ம திருப்பி போட்டு நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாங்க. இப்போது நமக்கு எல்லாமே நல்லா வெந்து வந்துருச்சுங்க. இப்போ நம்ம எடுக்க வேண்டியதுதான். நம்ம எடுத்துடலாம். அவ்வளோதாங்க, நமக்கு ஸ்நாக்ஸ் ரெடி ஆகிடுச்சு. இதே போல் நீங்களும் செஞ்சு பாருங்கள். ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும், டேஸ்ட் நல்லா இருக்கும். நம்ம வீட்டில் உள்ள பொருட்களை வச்சே நம்ம இதே போல் செஞ்சிடலாம். குழந்தைங்களும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இதே போல் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ப்ளீஸ் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.